வாழ்க வளமுடன். இன்றைய நாள் 23/2/2026 விஸ்வ வருடம் மாசி மாதம் 11ஆம் தேதி திங்கட்கிழமை. நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. ராகு காலம் 7:30 முதல் 9 மணி வரை, குளிகை 1:30 முதல் 3 மணி வரை, யமகண்டம் 10:30 முதல் 12 மணி வரை, சூலம் கிழக்கு, பரிகாரம் தையர், சூரிய உதயம் 6:32, கரணம் 9 மணி முதல் 10:30 வரை. திதி இன்று காலை 10:08 வரை ஷஷ்டி, பின்பு சப்தமி. நட்சத்திரம் இன்று காலை 5:25 வரை பரணி, பின்பு கிருத்திகை. யோகம் இன்று மாலை 5:25 வரை சித்த யோகம், பின்பு மரண யோகம். சந்திராஷ்டமம் இன்று மாலை 5:25 வரை ஹஸ்தம், பின்பு சித்திரை. குள்ள குள்ளனே, குண்டு வைரனே, வெள்ளி கும்பனே, விநாயகனே நமோஸ்துதே. விநாயகப் பெருமானுடைய மந்திரத்தை தினமும் கூறி வருவதால் சகல நன்மைகளும் கிட்டும். மேஷம் செவ்வாய் பகவான். காயத்ரி. ஓம் வீரத்வஜாய விக்மஹே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரஜோதயா. மேஷராசி நேயர்களே, உத்தியோகத்தில் கடமைகள் அதிகமாகும். பணியில் நிதானம் தேவை. எதிர்பாராத அலைச்சல்கள் கூடும். மற்றவர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். பணம் பரிவர்த்தனைகளில் யோசித்து செயல்படுவது நல்லது. கௌரவங்கள் மேலோங்கும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். அஸ்வினி கடமைகள் கூடும். பரணி அலைச்சல்கள் அதிகமாகும். கிருத்திகை யோசித்து செயல்படவும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ரிஷபம் சுக்கிர பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுரஸ்தாய தீமஹி தன்னோ சுக்ர பிரஜோதயாத். ரிஷபராசி நேயர்களே, சுற்றி உள்ளவர்களிடம் புதுவிதமான மாற்றங்கள் உருவாகும். ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். தொழிலில் லாபமான நிலை ஏற்படும். உத்தியோகத்தில் கவனமாக செயல்படவும். பணியில் நிம்மதியான நிலை ஏற்படும். நட்பு வட்டாரத்தை பற்றிய சிந்தனைகள் அதிகமாகும். இதுவரை இருந்து வந்த குழப்பங்கள் விலகும். செலவுகள் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். கிருத்திகை மாற்றங்கள் ஏற்படும். ரோஹிணி சந்தர்ப்பங்கள் அதிகமாகும். மிருகசுரேஷம் குழப்பங்கள் தீரும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மிதுனம் புத பகவான். காயத்ரி. ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரஜோதயாத். நேயர்களே, கடன் சுமை குறைய பெறுவீர்கள். உதவிகள் கிடைக்கும். தேடல் தொடர்பான விஷயங்களில் லாபமான நிலை ஏற்படும். உத்தியோகத்தில் கவனமாக செயல்படவும். மனதில் நினைத்த காரியம் நிறைவேறும். தடைப்பட்ட வேலைகளையும் செய்து முடிப்பீர்கள். உங்கள் மீதான நம்பிக்கை அதிகமாகும். வேகமாக செயல்படுவீர்கள். முன்னேற்றம் ஏற்படும். அமைதியுடன் செயல்படவும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். மிருகசிரீஷம் உதவிகள் கிடைக்கும். திருவாதிரை கடமைகள் அதிகமாகும். புனர்பூசம் சந்தர்ப்பங்கள் ஏற்படும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. கடகம் சந்திர பகவான். காயத்ரி. ஓம் பத்மத்வஜாய வித்மஹே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரஜோதயாத். கடகராசி நேயர்களே, உடன் இருப்பவர்களிடம் தேவையற்ற பேச்சுக்களை குறைத்துக் கொள்வது நல்லது. மனதில் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். குழந்தைகளின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். பூர்வீக சொத்துக்களின் மூலம் அனுகூலங்கள் ஏற்படும். பேச்சு திறமையால் லாபமான நிலை உருவாகும். திறமைகளை அதிகப்படுத்துவதற்கான முன்னேற்றங்கள் கூடும். மேன்மையான நிலை ஏற்படும். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். புனர்பூசம் பேச்சுக்களை குறைக்கவும். பூசம் அனுகூலங்கள் ஏற்படும். ஆயில்யம் மேன்மைகள் உண்டாகும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. சிம்மம் சூரிய பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே பாசஹஸ்தாய தீமஹி தன்னோ சூரிய பிரஜோதயாத். சிம்மராசி நேயர்களே, வெளியில் அலைச்சல்கள் அதிகமாகும். புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். பணியில் இருந்து வந்த தேக்கநிலை நீங்கும். தடைப்பட்ட வேலைகளையும் செய்து முடிப்பீர்கள். மனதளவில் புதுவிதமான சிந்தனைகள் கூடும். ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். பேச்சுக்களின் மூலம் லாபமான நிலை ஏற்படும். நிதானமாக செயல்படுவது நல்லது. நட்பு வட்டாரம் விரிவடையும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். மகம் அனுபவங்கள் கூடும். பூரம் சிந்தனைகள் அதிகமாகும். உத்திரம் நிதானம் தேவை. நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. கன்னி புத பகவான். காயத்ரி. ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரஜோதயாத். கன்னிராசி நேயர்களை, மனதில் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும்.
மாணவர்கள் படிப்பில் ஆர்வமான நிலை உருவாகும். சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற்போல் அதையும் மாற்றியமைத்து செயல்படுவீர்கள். வியாபாரத்தில் அனுகூலங்கள் ஏற்படும். எதிலும் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். அலைச்சல்களின் மூலம் மாற்றங்கள் உருவாகும். உடல் பிறந்தவர்களை பற்றிய சிந்தனைகள் ஏற்படும். நன்மைகள் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். உத்திரம் தன்னம்பிக்கை கூடும். ஹஸ்தம் கௌரவங்கள் மேலோங்கும். சித்திரை நெருக்கம் ஏற்படும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஆம் சுக்கிர பகவான் காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுரஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரஜோதயாத். துலாம் ராசி நேயர்களே, வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். பணியில் இருந்து வந்த தேக்கநிலை நீங்கும். பொருள் வரவுகளின் மூலம் சேமிப்புகள் கூடும். அலைச்சல்கள் அதிகமாகும். தேவையற்ற பேச்சுக்களை குறைத்துக் கொள்வது நல்லது. எடுக்கும் முயற்சிகளில் இருந்து வந்த தடைகள் விலகும். பெரிய மனிதர்களின் நட்புகள் கிடைக்கும். மாற்றங்கள் உண்டாகும். உடன் பிறந்தவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும். வெற்றிகள் உருவாகும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். சித்திரை ஆர்வம் உண்டாகும். சுவாதி பேச்சுக்களை குறைக்கவும். சாகம் ஆதரவுகள் கூடும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. விருச்சிகம் செவ்வாய் பகவான் காயத்ரி. ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌம பிரஜோதயாத். விருச்சிக ராசி நேயர்களே, உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள். பணியில் இருந்து வந்த தடைகள் விலகும். ஆதரவான நிலை எதிலுமே பெறுவீர்கள். சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற்போல் எதையும் மாற்றியமைத்து செயல்படுவீர்கள். முன்னேற்றமான நிலை உருவாகும். சேமிப்புகளை அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். பணியில் முன்னேற்றம் ஏற்படும். நட்பு வட்டாரம் விரிவடையும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். விசாகம் ஆதரவுகள் கூடும். அனுஷம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். கேட்டை வளர்ச்சிகள் கூடும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மனசு குரு பகவான் காயத்ரி. ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரஜோதயாத். தனுசு ராசி நேயர்களே, அலைச்சல்களின் மூலம் அனுகூலமான நிலை ஏற்படும். தேவையற்ற பேச்சுக்களை குறைத்துக் கொள்வது நல்லது. முன்னேற்றம் உண்டாகும். ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். திடீர் அலைச்சல்கள் கூடும். புதுவிதமான அனுபவங்கள் உருவாகும். குழந்தைகளின் மூலம் குழப்பங்கள் நீங்கும். ஆதாயங்கள் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். மூலம் அனுகூலங்கள் ஏற்படும். போராடும் பிரச்சனைகள் தீரும். உத்திராடம் குழப்பங்கள் தீரும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மகரம் சனி பகவான் காயத்ரி. ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரஜோதயாத். மகர ராசி நேயர்களே, பேச்சு திறமையால் அனுகூலமான நிலை ஏற்படும். தேக நிலையில் மாற்றங்கள் உண்டாகும். எண்ணங்களின் போக்கில் மாற்றங்கள் ஏற்படும். மேலதிகாரிகளின் ஆதரவுகள் கிடைக்கும். பணியில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். வியாபாரத்தில் வருமானம் கூடும். அலைச்சல்கள் அதிகமாகும். முயற்சிகள் கைகூடும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். திராடம் அனுகூலங்கள் ஏற்படும். திருவோணம் மாற்றங்கள் உண்டாகும். அவிட்ட முயற்சிகள் கைகூடும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. கும்பம் சனி பகவான் காயத்ரி. ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரஜோதயாத். கும்பராசி நேயர்களே, பணியில் லாபமான நிலை ஏற்படும். வியாபாரத்தில் வருமானம் கூடும். நிம்மதியான முடிவுகள் கிடைக்கும். ஆர்வமான நிலை உருவாகும். பேச்சு திறமையால் நிம்மதியான முடிவுகள் கிடைக்கும். தடைப்பட்ட வேலைகளையும் செய்து முடிப்பீர்கள். வாழ்க்கை பற்றிய சிந்தனைகள் அதிகமாகும். எதிர்பாராத அலைச்சல்கள் கூடும். மனதில் மாற்றங்கள் உருவாகும். பக்தியுடன் செயல்படுவீர்கள். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். அவிட்டம் வருமானம் கூடும். சதயம் மனக்கசுப்புகள் விலகும். பூரட்டாதி மாற்றங்கள் ஏற்படும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மீனம் குரு பகவான் காயத்ரி. ஓம் ரிஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரஜோதயாத். மீனராசி நேயர்களே, பணியில் லாபமான நிலை ஏற்படும். அலைச்சல்கள் அதிகமாகும். தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் ஏற்படும். வியாபாரத்தில் ஆதரவுகள் கிடைக்கும். நன்மையான நிலை ஏற்படும். ஆடம்பர பொருட்களின் மீது ஆர்வம் உண்டாகும். தேவையற்ற பேச்சுக்களை குறைத்துக் கொள்வது நல்லது. எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். புரட்டாதி சந்தர்ப்பங்கள் கூடும். உத்திரட்டாதி நன்மையான நாள். ரேவதி சந்தர்ப்பங்கள் அதிகமாகும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.